ஸோ இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 2.3 12th மேக்ஸில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷோ தட் அப்படின்னா எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ்ன்னு நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஏன்னா இங்கே முன்னாடி பார்த்திங்கன்னா ஈக்குவல்ட்டுக்கு முன்னாடி ஒரு டேர்ம், ஈக்குவல்ட்டுக்கு அப்புறமா ஒரு டேர்ம் இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சம் எடுத்துக்கலாம். நம்ம கொடுத்துருக்க டேட்டா என்ன அப்படின்னா Z1ஓட வேல்யூ அப்படின்னா 1 - 3i, Z2ஓட வேல்யூ -4i, Z3ஓட வேல்யூ 5. ஸோ இந்த டேட்டாவை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு சம்மை நான் எழுதிக்கிறேன். ஸோ Z1 Z2 ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். Z2 + Z3. ஓகே, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா LHS, இது வந்து RHS. நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். இந்த சைடு பார்த்து LHSல பார்த்தீங்கன்னா Z1 + Z2 + Z3 நம்ம ப்ரூவ் பண்ணணும். RHSல Z1 Z2 + Z3 ப்ரூவ் பண்ணணும். ஓகே, இப்போ நான் வந்து Z1 Z2 Z3 இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே நம்மளுக்கு டேட்டா ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. ஸோ Z1 வந்துட்டு 1 - 3i ப்ராக்கெட்லேயே போட்டு பண்ணணும். அப்போ தான் வந்து சைன் இஷ்யூஸ் வராது. Z2 வந்துட்டு மைனஸ், இந்த ப்ளஸ் போட்டே கூட பண்ணிக்கோங்க, -4i ப்ளஸ் Z3 வந்துட்டு என்ன இருக்குது 5. ஓகே, ஸோ நான் இதுலேயும் நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். Z1 வந்து 1 - 3i ப்ளஸ் இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கும் சேர்த்து ஒரு காமன் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். Z2 வந்துட்டு -4i, Z3 வந்துட்டு 5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1 - 3i இருக்குது, இங்கே வந்து 4i இருக்குது. இப்போ நான் ப்ராக்கெட்டை விட்டு வெளியில் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இன்ட்டு -4i ப்ளஸ் 5 வெளியில் இருக்குது. ஸோ 5ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கேயும் நான் போடுறேன். 1 - 3i ப்ளஸ் இன்ட்டு -4i, இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ +5. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பர்ஸ் எல்லாம் தனியாக நம்ம ஆட் பண்ணுறதோ சப்ட்ராக்ட் பண்ணுறதோ பண்ணுவோம். ஐட்டம்லாம் தனியாக பண்ணுவோம். இங்கேயும் அதே மாதிரி நம்பர்ஸ்லாம் தனியாக, ஐட்டம்ஸ்லாம் தனியாக. நம்பர்ஸுங்கிறப்ப 1 நம்பர் இருக்குது, நம்மளுக்கு 5 இருக்குது. ஸோ 1 இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸில் இருக்குது. ஸோ 6, 1 + 5 6. இது பார்த்திங்க அப்படின்னா -3i -4i, சேம் சைன், ஆட் அண்ட் புட் சேம் சைன் தான். ஸோ 6 - 7i. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இதுலேயும் நம்ம செக் பண்ணுறோம். இங்கே பார்த்தோன்னா 1 + 5. ஸோ இது ரெண்டும் ப்ளஸ் பண்ணோன்னா 6, இது ரெண்டும் இது பண்ணோம் அப்படின்னா 7i. ஸோ இப்போ வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா LHSக்கு 6 - 7i, RHSக்கு 6 - 7i. ஸோ இப்போ LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். நம்ம LHS ஈக்குவல் டு RHS நம்ம ப்ரூவ் பண்ணணும் கொடுத்துருக்க டேட்டாவில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் பார்த்தோம் அப்படின்னா இது நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ Z1 Z2 × Z3 ஈக்குவல் டு Z1 × Z2 Z3. ஸோ இதை நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா ப்ரூவ் பண்ணணும். LHS ஈக்குவல் டு RHSன்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ இது எப்படி ப்ரூவ் பண்ணுறதுன்னா, ஸோ நான் இங்கிட்டு LHS எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ எழுதிட்டேன். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க டேட்டா என்னென்னா Z1 Z2 Z3க்கு டேட்டாஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க கொஷினில். இதை நம்ம அப்படியே வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ Z1 போட்டோம் அப்படின்னா 1 - 3i ப்ராக்கெட் போட்டே போட்டுக்கோங்க. Z2 வந்துட்டு -4i, வெளியில் வந்துட்டு Z3 இருக்குது 5. ஓகே, அதே மாதிரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா Z1 1 - 3i ப்ராக்கெட்டில். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளே வந்து பார்த்தோம் அப்படின்னா -4i × 5. ஏன் ப்ராக்கெட் போட்டு போடணும் அப்படின்னா நம்மளுக்கு சைன் இஷ்யூஸ் வராது. நம்ம சைனை வந்துட்டு கரெக்டாக கேல்குலேட் பண்ணிட்டு போயிடுவோம். ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளே 2 டேர்ம்ஸ் இருக்குது. இங்கே வந்துட்டு ஒரு டேர்ம் தான் இருக்குது, 4i மட்டும்தான் இருக்குது. இந்த 4i வந்துட்டு ரெண்டு டேர்முக்குமே காமன். ஸோ அதனால் ரெண்டோடையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ 1ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா -4i, அதே மாதிரி 3i × 4i ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ 12i ஸ்கொயர் வரும், 2i இருக்கனால ஸ்கொயர் வரும். ஸோ இது இன்ட்டு
5, ஏன்னா வெளியில் 5 இருக்குது. இந்த எல்லா டேர்ம்ஸ்க்கும் சேர்த்து 5ஓட மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இங்கிட்ட நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டேர்மை வெளியிலே வச்சுக்கலாம். இது ரெண்டே மல்டிபிள் பண்ணோன்னா -20i. ஓகே இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 5 கொண்டு வந்துட்டு இண்டிவிஜுவலாக நம்ம மல்டிபிள் பண்ணுறோம் ஒவ்வொரு டேர்மோடையும், ஏன்னா இட்ஸ் காமன் டு போத் டேர்ம்ஸ். அப்போ கொண்டு வந்தோம் அப்படின்னா 20i மைனஸ் இருக்குது -20i ப்ளஸ் 12 × 5 எவ்வளோ நம்மளுக்கு 5 2 10 60. ஸோ 12 × 5 60 ப்ளஸ் 60i². ஓகே அதே மாதிரி இந்த சைடு நம்ம பண்ணோம் அப்படின்னா 20 இஸ் காமன் டு போத் டேர்ம்ஸ். அப்படிங்கிறப்போ மல்டிபிள் பண்ணணும் ஒரு டேர்மோடையும் 20i ப்ளஸ் இங்கே 3 × 20னா 60i². ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இங்கே 20i நம்மளுக்கு i²ஓட வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா 60 × -1, ஏன்னா i²ஓட வேல்யூ -1. ஓகே அதே மாதிரி இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 20i ப்ளஸ் 60 × -1, i²ஓட வேல்யூ -1. ஏன் உங்களுக்கு நான் ஸ்ப்ளிட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுறப்பே கிட்டத்தட்ட சேமாகவே வரும். அதனால நம்மளுக்கு வந்துட்டு கன்ஃபியூஷனே வராது, ஈஸியாக நம்ம போட்டு முடிச்சிடலாம். ஆன்சர் வந்து சீக்கிரமும் கொண்டு வந்துடலாம். 20i இங்கே வந்துட்டு மைனஸ் இருக்குது, ஸோ -60. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா -20i -60. ஸோ இப்போ LHS = RHS அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே ஸோ அவ்வளோதான் இந்த சம். ஸோ நெக்ஸ்ட் சம்மில் நம்ம பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா Z1 = 2 + 5i, Z2 = -3 - 4i, Z3 = 1 + i. ஓகே ஃபைண்ட் த அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1, Z2, Z3 கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் அடிட்டிவ் இன்வர்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன அப்படின்னா, அடிட்டிவ் அப்படின்னா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இங்கே Z1 கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதோட ஆப்போசிட்டு -Z1 கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி -Z2 கண்டுபிடிக்கணும், -Z3 கண்டுபிடிக்கணும். இதே மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா மல்டிப்ளிகேட்டிவ் அப்படின்னா 1 மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது 1/Z1 கண்டுபிடிக்கணும், 1/Z2 கண்டுபிடிக்கணும், 1/Z3 கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அடிட்டிவ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ த நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு if Z1 = 2 + 5i, Z2 = -3 - 4i, Z3 = 1 + i அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1, Z2, Z3. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இப்போ அடிட்டிவ்னா என்ன, மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்னால் என்ன? அடிட்டிவ் இன்வர்ஸ், மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகே அடிட்டிவ் இன்வர்ஸ் அப்படின்னா அடிஷனோட ஆப்போசிட்டு யார் வருவா, மைனஸு. அப்போ -Z1 -Z2 -Z3. அதே மாதிரி மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படிங்கிறது டிவிஷன், 1/Z1 1/Z2 1/Z3. ஸோ இது ரெண்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகேவா, இது ரெண்டும் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். அடிட்டிவ் இன்வர்ஸ். ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு Z1 என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் Z1 நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், -Z1 கொடுத்துருக்கிறது. Z1 = 2 + 5i கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம -Z1 கண்டுபிடிக்கணும். அப்போ -2 + 5i அப்படின்னு எழுதணும். ஓகே இப்போ மைனஸ் சைன் கொண்டு போனோம்னா -2 - 5i. ஸோ இதுதான் -Z1ஓட வேல்யூ. அதே மாதிரி Z2 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா -3 - 4i. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது -Z2 அப்படிங்கிறப்போ
-3 - 4i. எப்போயுமே ப்ராக்கெட் போட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ மைனஸை உள்ளே கொண்டு போனோம் அப்படின்னா -3 + 4i. ஸோ இதுதான் Z2ஓட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு Z3 வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1 + i. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது -Z3 கண்டுபிடிக்கணும். -1 + i அப்படியே ப்ராக்கெட்குள்ளே போட்டுறணும். ஸோ என்ன வரும், -Z3 இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு உள்ள மைனஸை உள்ளே கொண்டு போனீங்கன்னா -1 - i. அப்போ -Z3ஓட வேல்யூ -1 - i. திஸ் இஸ் த ஆன்சர். இப்போ நம்ம 3க்கும் அடிட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ மல்டிப்ளிகேட்டிவ் இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். 1/Z1 கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது Z1, Z2, Z3 என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்கன்னா Z1 வந்துட்டு 2 + 5i, Z2 வந்துட்டு -3 - 4i, Z3 வந்துட்டு 1 + i. ஓகே, இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது. இந்த டேட்டா வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ Z1க்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2 + 5i. நான் அப்படியே போட்டுக்கிறேன், 2 + 5i. ஸோ இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ இதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்டால் மல்டிபிள் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னா இப்போ 2 + 5i இருக்குது அப்படின்னா 2 - 5i. இதோட காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் யார் அப்படின்னா 2 - 5i. 2 - 5i. காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட்னால மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். ஓகே, மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். 2 - 5i டிவைடட் பை 2 + 5i இன்ட்டு 2 - 5i. ஸோ இதை பார்க்குறப்போ a + b இன்ட்டு a - b ஃபார்முலா மாதிரி இருக்குது எனக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா a² - b² ஃபார்ம். இப்போ a + b இன்ட்டு a - b ஃபார்முலா என்னென்னா a² - b². ஸோ இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதை அப்ளை பண்ணேன் அப்படின்னா a² - b². ஸோ இதை அப்படியே நான் போடணும். a² - b²னா 2² - 5i the whole square. ஏன் நான் ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிறேன்னா i இருக்குது. ஸோ அதனால் நான் ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்கேன். 2 - 5i டிவைடட் பை 2² வேல்யூ 4 - 25i². நம்மளுக்கு i² வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா -1. ஸோ இதை நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ 2 - 5i டிவைடட் பை 4 - 25 - 1 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 2 - 5i டிவைடட் பை 4 + 25. 4 + 25. ஓகே, 4 + 25. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இங்கே வந்து இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸாக மாறிடுச்சு. இதை நீங்கள் வந்துட்டு ஆட் 4 + 25ங்கிறது 29. அப்போது 1/29 2 - 5i. ஸோ இதுதான் வந்துட்டு 1/Z1ஓட வேல்யூ. என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1/29 2 - 5i. ஸோ இது 1/Z1க்கு கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு 1/Z2 கண்டுபிடிக்கணும். 1/Z2க்கு நம்மளுக்கு என்ன தெரியும், -3 - 4i. 1/-3 - 4i. இதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காம்ப்ளெக்ஸ் காஞ்சுகேட் எடுக்கணும் அப்படின்னு. இப்போ -3 - 4. உங்களுக்கு எங்கே டவுட் வரும் அப்படின்னா ரெண்டுக்குமே ஆப்போசிட்டாக சிம்பிள் போடணுமா அப்படின்னு. இல்லை, சென்டரில் இருக்க சிம்பிளை மட்டும்தான் மாற்றணும். ஓகே, வெளியில் இருக்க சிம்பிள் அப்படியே தான் இருக்கணும். ஃபஸ்ட் நம்பருக்கு இருக்க சிம்பிள் அப்படியே இருக்கும், நடுவில் இருக்க சிம்பிள் மட்டும்தான் மாறும். ஸோ -3 - 4iயால் மல்டிபிள் பண்ணி -3 - 4iயால் டிவைட் பண்ணணும். ஓகே, ஓகே. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை நம்ம வழக்கம் போல் என்ன பண்ண போகிறோன்னா -3 + 4i மேலே இருக்குது, கீழே இருக்க டேர்ம் -3 - 4i இன்ட்டு -3 + 4i. ஓகே, இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா a + b a - b கான்செப்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா -3 + 4i இங்கே மைனஸ் இருக்குது, ஏ இருக்க இடத்துல -3 the whole square மைனஸ் ஆஃப் b² வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4i the whole square அப்படின்னு போடணும். அப்போ என்ன கிடைக்கும், -3 + 4i டிவைடட் பை
3 ஸ்கொயருங்கிறது 9. அப்புறம் மைனஸ் 4i ஸ்கொயர். நம்மளுக்கு i ஸ்கொயர் வேல்யூ என்ன தெரியும்னா 1ன்னு தெரியும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா -3 4i டிவைடட் பை 9 மைனஸ் 4 இன்ட்டு -1. ஸோ என்ன கிடைக்கும் -3 minus 4i divided by 9 plus in minus 2 minus 4 9 plus 4. நம்ம வந்துட்டு 4 வந்துட்டு ஸ்கொயர் பண்ணாமே போட்டிருக்கோம். இங்கே வந்துட்டு 4 ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இங்கே 16 ஆகும். 16 இங்கே தான் இடிச்சிருச்சு. ஓகே 16 ஆகும். 4 அப்போது இங்கே ஆட் பண்ணுறப்போ என்ன ஆயிரும் 9 + 16. ஏன்னா நான் இங்கே வந்து ஸ்கொயர் பண்ணாமல் போட்டேன் 4i ஸ்கொயர் அப்படின்றப்போ 4 நான் அப்படியே போட்டுட்டனால நான் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டு வந்துட்டேன். ஆனால் இங்கே 4 ஸ்கொயர் போடுறப்போ 16 இன்ட்டு i ஸ்கொயர். ஓகே i ஸ்கொயரோட வேல்யூ -1 நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி போட்டுக்கலாம். அப்போ இப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா 16 + 9 வந்து என்னென்னா 125 -3 -4i. அப்போ 1/z2ஓட வேல்யூ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா 1/25 -3 -4i. So this is the final answer. So next வந்துட்டு 1/z3 கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1/z3 கண்டுபிடிக்கணும். அதாவது z3ஓட வேல்யூ போட்டிருக்கேன் 1 + i. நம்ம எப்பயுமே பண்ணுற மாதிரி 1/1 + i. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் சால்வ் பண்ணுறதுக்கு இதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் அப்படின்றத போட்டு நம்ம மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணணும். காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்னா 1 + iயோடது நடுவில் இருக்கிறது தான் சிம்பிள் மாற்றி எழுதணும். ஓகே 1 - i 1 - i. ஓகே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா மேலே இருக்கிறது 1 × i 1 - i. அப்போ கீழே வந்து மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க 1 - i. ஸோ ஓகே இது பார்க்குறப்போ a + b × a - b ஃபார்மேட்டில் இருக்குது. முன்னாடி போட்ட அதே ஃபார்மேட்டு தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அப்போ a + b × a - b அப்படிங்கிறப்போ 1 ஸ்கொயர் மைனஸ் i ஸ்கொயர். ஓகே நம்மளுக்கு i ஸ்கொயரோட வேல்யூ என்ன தெரியும்னா -1 அப்படின்னு தெரியும். ஸோ அதனால் என்ன ஆயிரும் 1 - i 1 minus of -1. ஓகே அப்போ 1 - i 1 minus into minus plus 1 plus 1. ஓகே நம்மளுக்கு ஃபைனலி என்ன வந்திருக்குன்னா 1/2 1 - i. அப்போ 1/z3ஓட வேல்யூ என்னென்னா 1/2 1 - i. ஸோ திஸ் இஸ் த ஃபைனல் ஆன்சர். ஓகே அவ்வளோதான் இந்த சம். ஸோ அடுத்த சம்மில் நம்ம பார்ப்போம். அடுத்த எக்ஸசைஸில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ.